சபரிமலையில் நடக்கூடிய ஒவ்வொரு சிறப்பம்சங்கள் மற்றும் பல்வேறு விதமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். இப்போ சபரிமலையில தேவசம் போர்டு ஒரு புதுசா வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த மூலிகை குடிநீர் கொடுக்குறாங்க. அதுல கருவாப்பட்டை, அதே போல சுக்கு, அதே போல ராமச்சந்திரன், இதே போல பல வகையான ஒரு மருந்துகள், மருத்துவ குணம் கொண்ட நீரை கொடுக்குறாங்க. நம்ம இப்போ அதை தயாரிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அந்த இடத்துல நம்ம போய் பார்ப்போம். அதுல என்னென்ன விஷயம், அதுல என்னென்ன இதெல்லாம் ஆட் பண்றாங்கன்னு இப்போ போய் பார்க்கலாம். ഇത് മരുന്ന് വെള്ളം തന്നെ. ഇത് മൺകുടത്തിൽ പോട്ട് ഇട്ടാൽ തണുത്ത് കിട്ടും. അത് ഉടമ്പൊക്കെ നല്ലത്. അപ്പം ഇത് തന്നെ ചൂടോട് കുടിക്കാം. പച്ചവെള്ളം കുടിക്കുന്നതിനും നല്ലതായിരിക്കും. അതന്നെ. കറുവപ്പട്ട, ചുക്ക്, രാമച്ചവേര്, ഇത് മൂന്നും ബോയിലാക്കിയിട്ട് തണുപ്പിച്ച് കൊടുക്കും. ഒരു നാളത്തേക്ക് ഇതുമാതിരി 1500 ലിറ്റർ ഉണ്ടാവും. ഇതിൽ 2000 ലിറ്റർ വരെ പോകും. 24 അവേഴ്സിൽ 20-30 ഇടത്തേക്ക് പോയിന്റ് ഉണ്ട്. അല്ല, മുന്നാടിയുണ്ട്. സന്നിധാനം, മരക്കൂട്ടം, നീലിമല, അപ്പച്ചിമേട്, മാളിയപ്പുറം, മുന്നേ മൈഗുണ്ട എന്ന് പറഞ്ഞ സ്ഥലത്ത്, അവിടെ ഒരുപാട് സ്ഥലത്തുണ്ട്. മുന്നാടി ഉള്ളതിനേക്കാളും കൂടുതൽ സ്ഥലം ഇപ്പോൾ ഉണ്ടോ? കൂടുതലുണ്ട്. இந்த மூலிகை நீரை தயாரிக்கக்கூடிய இடத்துக்கு உள்ளதான் நம்ம நிற்கிறோம். இப்போ என்னன்னா, இது தயாரிக்கக்கூடிய பொருட்கள் நம்ம என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்ப்போம். இந்த பொருள் ஆக்சுவலாக என்னன்னா சுக்கு. இது சுக்கு. இந்த ஒரு பொருளையும் அவங்க போடுறாங்க. அப்புறம் இது என்னன்னா கருவாப்பட்டை. இந்த கருவாப்பட்டை இந்த ஒரு விஷயத்தையும் அவங்க ஆட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இது ராமச்சந்திரன், இந்த ஒரு ஆடை, இந்த 3 வேரையும் இந்த பாய்லர், அதாவது நல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல கொதிக்க வைக்கிறாங்க. அரை மணி நேரத்துக்கு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் அடுத்த ப்ரொசீஜர், அடுத்த இது என்னன்னு அவங்கள்ட்ட கேட்போம். சரி, இதை பண்ணி இந்த ஒவ்வொரு சுக்கு, அப்புறம் ராமச்சந்திரன், அப்புறம் அது போக கருவாப்பட்டை, இந்த 3க்கு என்ன பெனிஃபிட்? ഒരു അണ്ടാവില് ഒരു 500-600 ലിറ്റർ വെള്ളം കൊള്ളും. അതിൽ ഒരു 4-5 ചുക്ക്, അതിൽ കൂടുതലിട്ട ചെവ കൂടും. പിന്നെ കറുകപ്പട്ട ഒരു 6-7 കഷ്ണം വരയിടും. അതിന് പുറമെ രാമച്ചൻ ഒരു 20 ഗ്രാം എടുത്തിടുമ്പോഴത്തേക്ക് പിന്നെ അത് തിളയ്ക്കുമ്പോഴത്തേക്ക് നല്ല കളറും ആവും, നല്ല കുടിക്കാൻ നല്ല ടേസ്റ്റും ആവും. അതിനു വേണ്ടി രാവിലെ ഇവിടെ കൊണ്ടുവരും. ഇവർ എല്ലാം സ്റ്റോക്ക് ഇവിടെ കൊണ്ടുവരികയാണ് ചെയ്യണം. இப்போ ஆக்சுவலி இப்போ சுக்கு, அப்புறம் ராமச்சன் வேறு, அப்புறம் கருவாப்பட்டை, இந்த சுக்கு இதுல சேர்க்கறதுனால என்ன உடம்புக்கு, என்ன ശരീരത്തിന് என்ன மாதிரி? ശരീരത്തിന് ഒരു ചെറിയ ഒരു ഹെൽപ്പ് ചെയ്യാൻ പറ്റും. കാരണം നമ്മൾ നടന്ന് തളർന്നൊക്കെ വരുമ്പോഴത്തേക്ക് ഇത് കുടിക്കുമ്പോഴത്തേക്ക് ഒരു ചെറിയൊരു ഉണർവ് കിട്ടും. அப்புறம் இந்த ராமச்சன் வேறு, இதோட பலன் என்ன? ഇത് പിന്നെ വളം അതറിയാൻ വയ്യ. പക്ഷെ എങ്കിലും ഒരു പരുവത്തിന് ആളുകൾക്ക് ഇത് കുടിച്ചു കഴിഞ്ഞാൽ നല്ല ടേസ്റ്റ് ഉണ്ട്. വെള്ളം പച്ചവെള്ളം കുടിക്കണേക്കാട്ടി ഇത് കൂടെ നല്ല ടേസ്റ്റാണ്. ഇത് തണുത്ത് കഴിഞ്ഞാൽ ഇത് കൂടെ കുടിക്കാൻ നല്ല ടേസ്റ്റാണ്. இப்போ அடுத்து என்னன்னா, மூணாவது என்னன்னா கருவாப்பட்டை. இந்த கருவாப்பட்டைக்கு என்ன பலன்? കറുകപ്പട്ട എന്ന് പറയുമ്പോഴത്തേക്ക് ദാഹശമനിയാണ്, ദാഹം നിൽക്കാനാണ്. ഏകദേശം 1 ഗ്ലാസ് 1.5-2 ഗ്ലാസ് കുടിക്കുമ്പോഴത്തേക്ക് ദാഹം അങ്ങ് മാറും. അതിനാണ്. ചുക്കെന്ന് പറഞ്ഞാൽ നമുക്ക് ഈ വെള്ളത്തിന് വല്ല എന്തെങ്കിലും ബ്ലീച്ചിങ് പൗഡർ കൂടുതലോ മറ്റോ ഒക്കെ ആണെന്നുണ്ടെങ്കിൽ ചുക്ക് പിടിക്കും. ചുക്ക് അതെ. അതുകൊണ്ടാണ് ഇത് 3ഉം ഔഷധമായിട്ട് തന്നേക്കണം. இப்போ அவங்க சொல்ற பாத்தீங்கன்னா, இந்த சுக்கு, கருவாப்பட்டை, ராமச்சந்திரன், இந்த 3 இந்த விஷயத்தையும் அங்க ஆட் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல அதாவது இந்த பாய்லர், இது 1000 லிட்டர் இது 1000 லிட்டர் பாய்லர். இந்த 1000 லிட்டர் பாய்லர்ல அரை மணி நேரம் கொதிக்க வைக்கிறாங்க. கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் அந்த 3 எண்ணத்தையும் இதுல போட்டு ஒரு 1 ஹவர், 1 மணி நேரத்துக்கு மேல அவங்க காய்ச்சி எடுக்கிறாங்க. காய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறம் அதை நல்லா அதை அப்படியே எடுத்து இங்க உள்ள
இங்கே நிரப்புறாங்க. இங்கே நிரப்புனதுக்கு அப்புறம் அங்கே வரக்கூடிய பார்க்குறீங்க, இங்கே வரக்கூடிய பக்தர்கள் எல்லாத்துக்கும் கப்பில் எவ்வளவு அவங்களுக்கு தேவையோ அவ்வளவுக்கான விஷயத்தையும் அவங்க கொடுக்குறாங்க. இப்போ பக்தர்கள்ட்ட இங்கே வரக்கூடிய குடிக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்போம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறாங்களே, அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். கொஞ்சம் இதுவாக இருக்குது, ஹைஜீனாகவும் இருக்குது, நல்ல ஒரு சுடுதண்ணினால கொஞ்சம் இதுவாக இருக்குது. வரும்போதெல்லாம் ஏற வழியெலாம் நிறைய இருக்குது கவுண்டர் குடிச்சு தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஃபாரஸ்ட் ஏரியாவில் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண, இவ்வளோதான் அவங்களால முடிஞ்ச பெஸ்ட் பண்ணுறாங்க. இது நல்லாவே இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மெடிக்கேட்டட் வாட்டர் ப்ளஸ் ஹாட்டாக சர்வ் பண்ணுறாங்க. இட் இஸ் வெரி குட். ஹெல்த் வைஸ் இட் இஸ் குட். அப்ரிஷியேட் பண்ணுறேன். நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது, நல்லாவும் இருக்குது. அது ஒன்றும் ப்ராப்ளம். கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இதுக்கு மேலே தான் கூட்டம்ன்றது வரும். பட் நவ் இப்போயே ஹெவியாக தான் இருக்குது கூட்டம். நல்லா இருக்குது சார், நல்லா சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெகுலராக இது இருந்ததுன்னா நமக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் வர சீசனுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க எல்லோரும். நல்லா ஹாப்பியாக இருக்குது இந்த வாட்டி. எல்லா சர்வீஸும் பிஸ்கெட் கொடுக்குறாங்க, சுடு தண்ணி, நல்லா நிறைய சர்வீஸ் நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வருஷம். எல்லாம் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போது சன்னிதானம் வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது. எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்குது. இது கண்டினியூ பண்ண வச்சுங்க. ஐயப்பன் வர எல்லா சுவாமிங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது உடம்புக்கு நல்லது, சளி தொண்டை கரகரப்புக்கு அது நல்லது. அதனால் அதுக்கு மூலிகை தண்ணி குடிக்கிறது நல்லா இருக்கும் உடம்புக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.